இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் தாங்க, நம்ம வந்து ப்ரொமோ பார்த்துட்டு ஏமாறுறது எப்போ நடக்கிறது தான். போன வாரம் அத்தி பூத்தாப்பில் நம்ம நினச்ச கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு நம்ம நினச்ச கேள்வியை கேட்கவே இல்லை. ரம்யா அப்படியே ஆக்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. பாருவை நான் வந்து இந்த வாரம் தாங்க சொல்லியிருக்கேன். போன வாரம் கூட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நீங்கள் பாரு வந்து எப்படி இருக்குது, பாரு இப்படி பண்ணுனா அதே இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருக்கு போன வாரம் சப்போர்ட்டே பண்ணலை. இந்த வாரம் அவங்க என்ன பண்ணாங்க, திவ்யா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த பிரஜன் வந்து ஒரு விஷயம் ஒரு பொம்பளை பிள்ளையே இப்படி சொன்னது காக நான் சொன்னேனே தவிர இங்கே வந்து பாரு கரெக்டு, திவ்யா கரெக்டு, பிரஜன் கரெக்டுன்னு சொல்லலை. அந்த இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுங்கிறது மட்டும்தான். அதுவும் என்னோட கருத்து தான். அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி இல்லைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து பிரஜன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி வரீங்க. பட் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் ரியாக்ட் பண்ணி காமிச்சதுலாம் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க 3 பேர், நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பாருவா அவ்வளோ அசிங்கமாக தாங்க பேசினாங்க. அவங்க பாடி ஷேமிங் பண்ணத்தான் செஞ்சாங்க. அவ்வளோதான் என்னோடது. நான் பாரு நல்லவங்க இல்லைங்க திவ்யா கெட்டவங்கன்னு சொல்ல வரல. அந்த எபிசோடில் நம்மளுக்கு எப்படி தோணுதோ, நம்ம அவங்களை எப்படி பார்க்குறோமோ அதுக்கான ரியாக்ஷன் தான் என்கிட்ட இருந்து வருதே தவிர இவங்க நல்லவங்க கெட்டவங்க சொல்கிற ஜட்மெண்ட்டில் நான் இல்லைங்க. இன்னைக்கு எபிசோட் பற்றி கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு எபிசோட் வந்து ஒரு மொக்கை தான். நம்ம நினச்ச மாதிரி எபிசோட் கிடையாது. பார்க்கலாம் நாளைக்கு. அதே மாதிரி பிரவீன் எவிக்ட் ஆகிற மாதிரி நிறையா சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் யார் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.